பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பினுடைய தலைவர் லூர்து நாடார் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். சமீபத்தில் தென்காசி மாவட்டத்தில் அங்கே நடைபெறக்கூடிய கோவில் திருவிழாக்களில் இரவு பாடல் கச்சேரிகள் நடக்கும், அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இரவு 10 மணிக்குள்ள முடித்துவிட வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லூர்து நாடார் அவர்கள் சமீபத்தில் அவர்களுடைய நிர்வாகிகளை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி தமிழக முதல்வர் மற்றும் காவல்துறையினருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அது பற்றி இன்று அவரிடம் கேட்க இருக்கிறோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். பச்சை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணனுக்கு வணக்கம். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அதான் பார்த்தேன், சமீபத்துல நீங்க உங்க ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு ஆமாண்ணே, அந்த மாதிரி தென்காசி மாவட்டங்கள்ல இரவு 10 மணிக்கு மேல பாடல் கச்சேரிக்கு அனுமதி இல்லை, அதை 12 மணி வரைக்கும் அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க. ஆமாண்ணே. இல்ல, இதுதான் ஆண்டாண்டு காலமாக இது இப்படித்தான் பின்தொடரப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. திடீரென நீங்கள் 10 மணிக்கு மேல ஒரு அனுமதி கேக்குறீங்க. கோர்ட்லயே நீதிமன்றத்திலே 10 மணிக்கு மேல அலௌடு கிடையாதுங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்புற மாதிரி தோணலையா? இல்லண்ணே, இது ஆண்டாண்டு காலமா அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு 4-5 ஆண்டு காலமா தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. இது ஆண்டாண்டு காலமா நம்ம முன்னோர்கள்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கோயில் கொடை விழா திருவிழா காலங்கள்ல சாம கூட நடக்கும். அதே மாதிரி நைட்டு 12 மணி வரை 1 மணி கூட விழாக்கள் நடத்தினாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சினிமா போடுவாங்க, விடிய விடிய சினிமா நடக்கும், விடிய விடிய ஆடல் பாடல் நடக்கும், கச்சேரி நடக்கும். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். அது மாதிரி ஒரு கட்டுப்பாடே கிடையாது. ஆனா இப்போ ஒரு 4-5-6 ஆண்டு காலமா தான் இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு காவல்துறை கடுமையா நடந்துக்கிட்டுதாங்க. ஒரு சில இடங்கள்ல அதுக்கான தளர்வுகள் இருக்கு, ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டுதாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை காவல்துறை இப்ப பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாட்டு கச்சேரி நடத்தணும்னு சொல்லி அனுமதி கேட்க போனா இல்ல அனுமதி கொடுக்க முடியாது. சார் ஏன் கொடுக்க முடியாது? இல்ல நீங்க போய் ஹைகோர்ட்ல போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு தர முடியும். அதே சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த தளர்வுகள்லாம் அதெல்லாம் கிடையாது. அவங்களே ஒரு 10 மணி வரைக்கும் ஒரு அனுமதி கொடுக்காங்க. சில இடங்கள்ல நாடாரை தவிர வேற கம்யூனிட்டிகள், வேற சமுதாய மக்கள் நடத்தக்கூடிய, மாற்று சமுதாய மக்கள் நடத்தக்கூடிய சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா 11 மணி கூட பாட்டு கச்சேரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நாடார் சமுதாய மக்கள் நடத்தக்கூடிய எல்லா இடங்களிலுமே ஒரு 10 மணி ஆச்சா ஒரு 5 நிமிஷம் அந்த பாட்டு கச்சேரி ஆரம்பிக்கிறதே உங்களுக்கு தெரியும். கோயில்ல கொடை விழா 9 மணி தான் எப்படியும் ஆட்கள் சாமி கும்பிட வருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துவாங்க. 10 மணி தாண்டி ஒரு பாட்டு படிச்சா கூட மைக் ஆஃப் பண்றது, ஆம்பளி பரப்பை ஆஃப் பண்றது, ஆஃப் பண்றே இல்லையா அப்படிங்கிறது, இந்த மாதிரியான ஒரு மிரட்டல்கள்லாம் இன்னைக்கு காவல்துறையால நாடார் சமுதாய மக்கள் நிறைய அதனால பாதிக்கப்படுறாங்க. பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய காலம் நீங்க சொன்ன மாதிரி ஆண்டாண்டு காலமா இல்லாட்டா கூட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி ஆங்காங்கே கலை நிகழ்ச்சிகள் கச்சேரி நடந்துச்சு. அப்பெல்லாம் எப்படி இருக்கும்னா ஒளிபெருக்கி கூம்பு வடியில இருக்கும், குழாய் மாதிரி கட்டி அது வைப்பாங்க. அது போட்டாங்கன்னா 10 ஊர்களுக்கு அந்த கேட்கும். அதோடைய மக்களுக்கு தொந்தரவு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அதை அப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கலாம்ல? இல்ல, நீங்க சொல்ற கரெக்ட். அதாவது என்னன்னா அன்னைக்கு இந்த ஒரு சட்டம் போடுறாங்கண்ணே. அதாவது மத்திய அரசு ஒரு சட்டம் போடுது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு அதுக்கு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் கீழே ஒலி மாசு கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இது 1986 அந்த காலகட்டங்கள்ல கொண்டு வராங்க. அப்போ பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கூம்பு வடிவான அந்த குழாய்கள்லாம் இருக்கும், இங்க இருந்து நிறைய தூரங்கள்ல கேட்கும். அந்த மாதிரியான காலகட்டங்கள் இருந்த காலகட்டத்துல அந்த சட்டத்தை என்ன கொண்டு வராங்கன்னா, நைட்டு 10 மணில இருந்து காலைல 6 மணி வரைக்கும் ஒலிபெருக்கியுடைய சத்தம் ரொம்ப கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அது மத ரீதியாகவோ அவங்களுடைய கலாச்சார ரீதியாகவோ சில விஷயங்கள் மாறுபடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த மாநில அரசுகள் உங்களோட பாட்டு கட்சி நடத்தக்கோ இல்ல கலை நிகழ்ச்சி நடத்துறக்கோ ஏதாவது அனுமதி கேட்காங்கன்னா சில தளர்வுகளை மாநில அரசுகள் கொண்டு அவங்களுக்கு என்ன செய்யலாம், கண்டிப்பா இதுக்கு அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 1986 இயற்றப்பட்ட அந்த சட்டத்திலே சொல்லியிருக்காங்க. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2019 வருஷத்துல உயர்நீதிமன்றம், தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கு.
அதாவது மத்திய அரசு 1986 கொண்டு வந்த அந்த சட்டம் 2000 அந்த சட்டத்தினுடையது. அதன் பிரிவின்படி நீங்க வந்து தமிழ்நாட்டுல இதை வந்து முழுமையா அமுல்படுத்தணும் அப்படின்னு கொண்டு வராங்க. ஆனா பாட்டு கச்சேரி நடத்தக்கூடாது என்றோ இல்ல கலை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது கொண்டு வந்த சட்டத்தை அமல்படுத்துறாங்க. 86 கொண்டு வந்த சட்டத்தை 2019 தமிழ்நாட்டுல வந்து அமல்படுத்த கொண்டு வராங்க. நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு வந்து ஒரு கோவில் வளாகத்துக்குள்ள மட்டும் கேட்கிற மாதிரி இன்னைக்கு ஸ்பீக்கர் வச்சு பேசக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து எல்லா பக்கமே வந்துட்டு. இன்னைக்கு ஒரு ஸ்பாட்ஸ் 4 ஸ்பீக்கர் வச்சா போதும், அது அந்த வளாகத்துக்குள்ள மட்டும்தான் கேட்கும், வெளியே கேட்காது. இப்படிப்பட்ட நாகரிக காலம் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்த ஒரு காலகட்டத்துல எதுக்காக எங்களுக்கு 11 மணி 12 மணி வரைக்கும் ஏன் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கறதான் நாங்க வந்து கேட்கிறோம். அதுக்கு காவல்துறை வந்து இந்த சட்டம் இருக்கு இதை மட்டுமே சொல்லுவாங்க, சட்டத்தை காரணம் காட்டுறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் காவல்துறை ஒரு நெருக்கடி என்ன அப்படின்னா, சில நம்முடைய நாடார் சமுதாயத்துல இப்ப நம்ம இந்து உறவுமுறை கமிட்டி, நாடார் உறவுமுறை கமிட்டி இப்படி நிர்வாகிகள் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து பாட்டு கச்சேரியா இன்னைக்கு நான் பாதுகாப்பு தரணும், அப்போ ஒரு 50,000 அவங்களுக்கு டிடி எடுத்து கொடுங்க, ஒரு 15,000 டிடி எடுத்து கொடுங்க, 20,000 டிடி எடுத்து கொடுங்க. எதுக்கு அப்படின்னா காவல்துறைக்கு எதுக்காக கேட்கறாங்க, அவங்களே கேட்கறாங்க. எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்பு வரணுங்களா, அதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கட்டணம் இதெல்லாம் அதனால கொடுங்க அப்படின்லாம் சொல்லிலாம் இன்னைக்கு கேட்கறாங்க. கடந்த ஆண்டுகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அந்த டிடி எடுத்து கொடுத்தாதான் அனுமதி கொடுக்குறாங்களா? டிடி எடுத்து கொடுத்தாதான் அனுமதி கொடுக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு இது வரைக்கும். கடந்த எல்லா ஆதாரங்களும் இருக்கு. கடந்த ஆண்டு கூட நிறைய உறவு முறைகள்ல 15,000 20,000 ஒரு ஊர்ல வந்து நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட பத்திரகாளியம்மன் கோயில் இருக்கும். அந்த கோயில்ல நிகழ்ச்சி நடத்துவாங்க. நீங்க சொல்ற மாதிரி பாட்டு கச்சேரி ஆடல் பாடல் நடக்கும். ஆனா அந்த உறவின் முறை வந்து காவல்துறை அணுகும் போது 50,000 கொடு, 35,000 கொடு, 70,000 கொடுன்னு டிடி எடுத்து கொடுத்தாதான் நாங்க அனுமதி தருவோம், பாதுகாப்புக்கு வருவோம். அதான் பாதுகாப்பு கட்டணம்னு இது வந்து பேர் வைக்காங்க. அதுக்கு உங்களுக்கு நீங்க பாட்டு கட்சி நடத்துறீங்க, டிடிங்கிறாங்களா, யாரு பேர்ல டிடி எடுப்பீங்க? அது வந்து காவல்துறை பேர்ல தான் டிடி எடுப்பாங்க. அந்த பணம் வந்து அரசுக்கு போகுதா? அது யாருக்கு நமக்கு தெரியாது. காவல்துறை பேர்ல எடுக்கு. அது வந்து தனி டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்களா இல்ல தமிழக அரசுக்கு அந்த பணம் வந்து கணக்கு காட்டக்கூடாதாங்கெல்லாம் தெரியாது. இப்ப நீங்க தனிப்பட்ட பணம் இப்ப 50,000 கேக்குறாங்க, ஒரு கவர்ல 50,000 போட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து அரசுக்கு போகாது. அங்க இருக்கிற காவல் அதிகாரிகளை பங்கு போட்டுக் கொள்வாங்க, எடுத்துக்கொள்ளலாம். நம்ம எடுத்துக்கான்னு தெரியாது. ஆனா டிடி எடுக்கும் போது நீங்க காவல்துறை பேர்ல எடுக்கும் போது அந்த பணம் வந்து அரசுக்கு தானே போய் சேரணும். கண்டிப்பா அரசாங்கம் போய் சேரணும். அது வந்து ஆனா இன்னொன்னு அப்படின்னா அரசு போய் சேரணும்னு சொல்றோம்ல, இது வந்து அரசாங்கம் இது வரைக்கும் காவல்துறைக்கு இந்த மாதிரி கட்டணம் கட்டினாதான் உங்களுக்கு நிகழ்ச்சிக்கு அனுமதி தருவோம்னு சொல்லி எந்த அறிவிப்பும் கொடுத்ததாக நானே கேள்விப்பட்டது இல்ல. ஆனா நாங்க உறவுமுறையில இருந்து எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்டா என்ன கொடுக்காங்கன்னா, இப்ப நாங்க தமிழ்நாடு நாடார் உறவுமுறை கூட்டமைப்புன்னு வச்சு அந்த பகுதிக்கு உறவுமுறை இணைச்சு எல்லா ஊர்களையும் இணைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி போன வருஷம் நாங்க 50,000 டிடி எடுத்து கொடுத்தோம், 15,000 டிடி எடுத்து கொடுத்தோம். இது இல்லாம எந்த மாவட்டத்துல? தென்காசி மாவட்டத்துல அது இல்லாம காவல்துறை வரக்கூடியவங்களுக்கு அது நம்ம அன்பை பொறுத்து நம்ம வந்து அவங்களுக்கு செய்யக்கூடியது, அது வேற விஷயம். ஆனா அது இல்லாம இன்றைக்கு வந்து இந்த மாதிரி கட்டணங்கள்லாம் கட்ட சொல்லுதாங்க. இதெல்லாம் கட்டணம் இதுக்கு ஒரு தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு ஒரு தமிழனா வாழ்ந்துகிட்டு நம்ம அரசுக்கு வரி கட்டுவோம், எல்லாம் செய்யறோம். நம்ம ஒரு நிகழ்ச்சி அது ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு கோவில் கொடை விழா திருவிழாக்கள்ல நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போய் அரசாங்கத்துக்கு பாதுகாப்புக்கு பணம் கட்டணுமா? அப்போ அந்த பகுதி மக்கள்லாம் இன்னைக்கு வந்து வேற எங்கேயோ வெளிநாட்டுல இருந்து குடியிருந்தவங்களா, அகதிகளா வந்தவங்களா? அப்படிலாம் கிடையாது. அவங்களும் இந்த நாட்டிலோடைய உள்ளவங்க தானே. அவங்க வந்து இங்கதான் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு பணம் கட்டுதாங்க, உள்ளாட்சி அங்க இருக்கக்கூடிய ஊர்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வரி கட்டுதாங்க. இவ்வளவுலாம் செஞ்சும் கூட அவங்க ஏன் ஒரு அகதிகளை போல எங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கட்டணம் கொடுத்தாதான் உங்களுக்கு நாங்க வந்து பாதுகாப்பு வருவோம், அப்பதான் நாங்க இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி காவல்துறைக்கு இவ்வளவு பணம் கட்ட வேண்டியிருக்குன்னு, இது வரைக்கும் யாரும் கேள்விப்படாத விஷயமா இருக்கு. ஆனா இதுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரத்தான் பேசுறேன் நான் வந்து. இப்ப எங்க ஒரே முறையில கேட்டிருக்கேன். இப்போ எங்களுக்கு வந்து நீங்க வந்து இப்ப டிடி எடுத்து கொடுத்துருக்கீங்கன்னா அந்த டிடியை தாங்க அப்படிலாம் கேட்டிருக்கோம். அவங்களும் அதுக்கு சம்மந்தம் தெரிவிச்சு அந்த டிடி அவங்கள்ட்ட தந்துருந்தோம், உங்கள்கிட்ட நீங்க இதை வச்சு நீங்க பேசுங்க அப்படிங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. உண்மை ஆதாரங்கள்லாம் இருக்கு அதுக்கு. ஆமா ஆமா. இது வந்து எப்படி தென்காசி மாவட்டத்துல மட்டும் நடக்கா? எனக்கு தெரிஞ்சு தென்காசி மாவட்டத்துல மட்டும் தான் நடக்கு. எனக்கு தெரியாதா? அது எனக்கு தெரியாதா? தெரியல. தென்காசி மாவட்டத்துல எல்லா ஊர்களையும் நடக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க நாடார் உறவு முறைகள் கூட்டமைப்புன்னு வச்சிருக்கீங்க, இது ஒன்லி தென்காசி மாவட்டத்துக்கு உள்ள அமைப்பு மட்டும்தான்? இல்ல, இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாத்தையுமே நாங்க எல்லா ஊர்களுக்கு உறவு ஒண்ணு நினைக்கிறோம். அப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கும் போது தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்துல இருக்கு, திருநெல்வேலி மாவட்டம் இருக்கு, குமரி மாவட்டம் இருக்கு. அங்க இருக்க வந்து எங்கிட்ட இது மாதிரி தகவல் ஏதோ கம்ப்ளைண்டா சொல்லல. தென்காசி மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான் எங்கிட்ட கம்ப்ளைண்டா சொல்றாங்க. நாங்க இந்த மாதிரி காவல்துறை பணம் கேட்காங்க, இந்த மாதிரி எங்க மைக் செட்டை 10 மணிக்கு பிறகு ஆஃப் பண்ணு சொல்றாங்க, இந்த மாதிரி சொல்லலாம் இருக்கும். இங்க இருக்கவங்க தான் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. இன்னும் வெளி மாநில மாவட்டங்கள்ல இருந்து யாரும் சொல்லல. அப்படி சொன்னாதான் நமக்கு அதை பத்தி தெரியும். நமக்கு இன்னொன்னு, நீ 10 மணிக்கு அதை ஆஃப் பண்ணுங்க சொல்றதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கலாம்ல. அதாவது இப்ப நீங்க உங்க ஊர்ல ஒரு கிராமத்துல கோயில்ல கூட நடக்குது,
ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சியோ இல்ல ஒரு பட்டிமன்றமோ இல்லன்னா ஒரு பாட்டு கச்சேரியோ நடக்குது. அப்ப அப்படி நடக்கும்போது என்னன்னா சுத்தி பத்தி இருக்கிற கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் அங்க உள்ள பெண்கள்லாம் வந்து பார்க்க வர்றாங்க. கண்டிப்பா வருவாங்கல்ல, கண்டிப்பா வந்து பார்க்க வர்றாங்க, எல்லாம் குரூப்பா உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த பாடல் பாடும் போது அவங்களே ஆட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு பசங்களும் இளைஞர்களும் ஆடுறாங்க, வெளியிருந்து வர்றவங்களும் ஆடுறாங்க. கண்டிப்பா இப்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழகம் முழுக்க அங்கங்க டாஸ்மாக் கடைகள் திறந்துட்டாங்களா, இளைஞர்கள் பூரா சரக்கு அடிச்சுட்டு வந்து அந்த போதையில ஆடுறாங்க. சரி, அந்த பாடல்களுக்கோ ஆடல் பாடலுக்கோ ஆடும் போது இப்ப இங்க இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தகராறு வரக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு ஒரு சூழ்நிலை உருவாகிருது. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு அடிதடி வந்துருது. அடிதடி வந்து ஊர் பகை வந்துருது. அடுத்தது பாத்தீங்கன்னா வர்றவங்க வந்து மாட்டு சமுதாயத்துக்காரும் உள்ள வருவாங்க, நம்ம சமுதாய மக்களும் இருப்பாங்க. ஒரு ஜாதி மோதலுக்கு வழிவகுக்கும். அது வரக்கூடாதுங்கிற நோக்கத்துல தானே அவங்க 10 மணிக்கு மேல வேண்டாம்னு சொல்ற மாதிரி எடுத்துக்கலாமே. அதை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஏன் 9 மணிக்கு அதே சண்டை வராதா, 9:50க்கு வராதா, 10 மணியை தாண்டினா தான் வருமா? அப்படிலாம் கிடையாதுல. அதாவது கிராமங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அவங்கவுங்க சமுதாய மக்கள் ஒன்று கூடி உறவுல ஒன்று கூடிதான் வருஷத்துக்கு இருக்க கோயில் குடை விழா திருவிழா நடத்தாங்க. அதுல ரேர் எப்பயாவது ஏதாவது ஒரு கிராமங்கள்ல ஏதாவது ஒரு ஊர்களை தான் சுற்றி இருக்க மற்ற சமுதாயங்கள் வந்து அது நல்லெண்ணத்தினுடைய அடிப்படையில அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. ஆனா இந்த இதுலதான் சண்டை வருது, இதுலதான் பிரச்சனை சொல்ல முடியாது. ஏற்கனவே பல முறை வந்திருக்கு. அது இந்த பகல்ல சண்டை வரலையா, பகல்ல நடக்கல, நாட்டுல எல்லாம் நடக்கல, எல்லா தவறுகளும் எப்பவும் நடக்கலாம். 10 மணி பிறகுதான் தவறு நடக்கு அப்படிங்கறத நம்ம குறிப்பிட முடியாது. நடக்கிறது வந்து அது வந்து சாதாரணமா நடக்கக்கூடியது. இது போலீஸ் அனுமதியோட வரும்போது ஒரு நிகழ்ச்சி ஊர் மக்கள் எல்லாம் கூடி இருக்கும் போது நடக்கும் போது அங்க நடக்கிறது வேற இல்லை. அப்ப அதுக்கு அரசு ஒரு கட்டுப்பாடு வைக்கலாம்ல. இதுல வந்து நீங்க இப்படிதான் வைக்கணும், இப்படிதான் ஏதாவது ஒரு கட்டுப்பாடை வச்சு இவங்களுக்கு கொடுக்கலாம்ல. அதுதான் 10 மணி கட்டுப்பாடுங்கிறாங்க. அப்ப 9:50 நிகழ்ச்சியில தப்பு நடக்காதா, 9:45 நடக்காதா, 8:45 நடக்காதா? நிகழ்ச்சி நடக்கும் போது எப்ப வேணாலும் எதுவும் நடக்கலாம். அப்ப காவல்துறை அதுதானே காவல்துறை வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு. நீங்க சொல்லு ஊர்ல இந்த மாதிரி தவறு இருந்தா நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா, அந்த ஊர் ஏத்துக்கணும்ல, ஒரு கண்ட்ரோல் கொண்டு வருவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு தலைவர்களை கொண்டு வரலாம்ல. இப்ப நான் வந்து பாட்டு கச்சேரி எங்க ஊர்ல நடத்துக்கு அனுமதித்தாங்க அப்படின்னு கேட்க போறேன்னு வைங்களேன். அப்ப காவல்துறை வந்து நீ வந்து பாதுகாப்பு கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றதை விட இப்ப அவங்க ஊருக்கு நாங்க தாரோம், ஆனா ஏதாவது பிரச்சனை வராம பாத்துக்கணும், அப்படி பிரச்சனை வந்தா ஊர் தான் பொறுப்பேற்கணும்னு சொன்னா எங்க ஊர் அதை பொறுப்பேற்றுக்கிடுங்களா, எங்க சமுதாய ஊர் தலைவர் சமுதாய தலைவர்கள் அதை பொறுப்பேற்று அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவாங்கல்ல. அப்படிதான் நாங்க கேட்கிறோம். நாங்க வந்து அதுக்கும் அவங்க அனுமதி கொடுக்கறது, அதுக்கு அனுமதி கொடுக்கல. எதுவா இருந்தாலும் நைட்டு 10 மணி தாண்டா. இப்போ பாவூர் சத்திரம் இருக்குங்க, பாவூர் சத்திரத்துல வெண்ணிமலை முருகன் கோயில் 10ஆம் தேதி நடக்கு. 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா அது சுத்து வட்டார கிராமங்கள் எல்லா கிராமங்களும் அந்த கோயிலுக்கு வருவாங்க, எல்லா சமுதாயமும் வருவாங்க. அதுல வந்து கிறிஸ்டின் இந்து அப்படிங்கெல்லாம் கிடையாது, எல்லா மதத்துக்காரங்களும் அங்க வருவாங்க, எல்லாம் சேர்ந்து நடத்துறாங்க 10ஆம் தேதி வந்து. அப்படி இருக்கும்போது கூட அங்க 10 மணி 5 நிமிஷம் ஆனா கூட ஒரு அரை மணி நேரம் அதிகமா கூட கிட்டத்தட்ட 5000 பேர் அமைதியா இருந்து அங்க வந்து எந்த இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையோ எதுவுமே சலசலப்போ எதுவுமே வந்தது கிடையாது. பாட்டு கச்சேரி நடத்துற இடத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4-5 இடத்துல அங்கங்க நடத்துவாங்க, மக்கள் கூட்டம் அதிகம் இருக்கிறதுனால. அப்ப அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுக்க கூட நீங்க வந்து தயாரா இல்ல, ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மனசு காயப்படுதுல. ஒரு அமைதியா நடக்கக்கூடிய இடத்துல கூட நீங்க கொடுக்க மாட்டீங்கல்ல. இப்போ ஒரு இடத்துல வந்து பாட்டு கச்சேரி எடுத்து அனுமதி குடிக்கீங்க, போலீஸ் காவல்துறை நிக்கி அங்க வந்து ஒரு சின்ன இஷ்யூ ஏதோ ஒருத்த வந்து ஆடுதான் ஒரு சண்டை போடுறதுக்கு மாதிரி சூழ்நிலை உருவானா கூட இந்த மாதிரி சண்டை போடுதாப்பா அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். அமைதியா நடக்கக்கூடிய இடங்கள்ல கூட நீங்க வந்து அந்த 10:05 10:15 ஆச்சுன்னா ஆம்பிளிஃபையர் ஆஃப் பண்ணவோ, மைக் ஆஃப் பண்ணவோ, இல்ல நீங்க ஆஃப் பண்ணுப்பாங்கவோ ஒரு கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது மனசு காயப்படுதுல. அதாவது தேர்தல் பிரச்சாரம் வந்து 10 மணியோட க்ளோஸ் பண்ணுங்க முடிச்சிருன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இதையும் 10 மணிக்கு முடிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட சட்டம் இருக்குல்ல. அது சட்டம் இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா அது சட்டம் எதுக்காக போட்டாங்கன்னா, அதாவது ஒரு 10 மணிக்கு பிறகு நீங்க அதிக சத்தத்தோட கேட்கும் போது பிள்ளைகளுக்கோ குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ பாதிக்கப்படும், அதுக்காக தான் சட்டம் கொண்டு வந்தாங்க ஒழிய பாட்டு கச்சேரி 10 மணிக்கு பிறகு நடத்தக்கூடாது, கலை நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்ல. அன்னைக்கு இருந்த காலங்கள் வேற. இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள மத கலாச்சாரம், நம்முடைய வாழ்க்கை முறை கலாச்சாரம் எல்லாமே மாறுதுல. அப்ப அதைதான் மத்திய அரசு சொல்லியிருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து ஒரு கோவில் வளாகம் இருக்கு, அதுல பந்தல் போடுறோம், ஒரு அரங்க மாதிரி அமைக்கிறோம், நீ உள்ள அந்த பந்தலுக்குள்ள மட்டும் கேட்கற மாதிரி ஸ்பீக்கர் வச்சு இன்னைக்கு எந்த நிகழ்ச்சியும் நடத்தலாமே, வெளியே கேட்காதில்ல. இன்னைக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டுல. இன்னைக்கு அந்த மாதிரி இப்ப யாரும் பண்றது இல்லையா? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட கோயில ஏதாவது ஒரு விழா நடக்குன்னா அந்த விழா நடக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி ஒரு வில்லு செய்யோ, ஒரு பாடலோ, பாட்டு கச்சேரியோ, இல்ல கரகாட்டம் போடுறாங்க. இப்ப இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் நடத்தினா தான் நம்ம ஊர் மக்களுக்கு ஒரு கெத்து, நம்ம உறவு முறைக்கு ஒரு கெத்து அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்கல்ல. அதாவது இப்ப வந்து நம்ம ஏன் இந்த 10 மணி வரை நம்ம கேட்கிறோம், 10 மணியை தாண்டி இன்னைக்கு அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்களா நீங்க வந்து? அவனுக்கு நம்ம வந்து கலை நிகழ்ச்சி நடத்த அடுத்தவனுக்கு தெரியணும், நம்ம தான் பெருசா நடத்துறோம், இந்த காம்படிஷன் நீங்க பார்க்க கூடாது. வந்து இது வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு இருக்க மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்துல.
அப்ப அதுக்கு தவிர போன வருஷம் 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு பாட்டு கச்சேரி கூட்டு வந்திருப்பாங்க. இன்றைக்கு நம்மளோட பொருளாதாரம் அதிகமா இருக்கும். அப்ப இன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு பெரிய இடங்கள்ல ஒரு சினிமாவில் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட கூட்டு வந்து நடத்துவோம். அது நமக்கு சந்தோஷம் தானே. அப்படியே அது சந்தோஷத்தை தான் கூட்டுறவங்களுக்கு அதை நீங்க காம்படிஷன் எடுக்கீங்க. நீங்க இல்ல சில ஊர்ல நடக்குது. அது என்ன நடக்குன்னு சொல்லிடுறாங்க. எந்த இடத்துல நடக்கும். இல்ல ஒரு மாற்று சமுதாயத்தினர் ஒரு கோயில்ல விழா நடத்துறாங்க. அவங்க தகுதிக்கு ஏற்ப ஒரு பாட்டு கச்சேரியோ ஒரு ஆடல் பாடலோ ஏதோ ஒண்ணு நடத்துறாங்க. உடனே அதுக்கு மாற்று சமுதாயத்தினர் அவங்க கோயில் கூட வரும்போது அதே ஊர்ல அவன் அப்படி பண்ணிட்டான், நம்ம அவனோட நம்ம கெத்த காமிக்கணும் அப்படின்ட்டு அதிகமாக பணம் செலவு பண்ணி சென்னையில இருந்தோ பெரிய பெரிய ஊர்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய ஆடல் பாடல் நிகழ்ச்சியோ பாடல் கச்சேரியோ கொண்டு வந்து அங்க வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவனை விட நம்ம பெருசா காட்டணும் அப்படிங்கிற மோட்டிவ் இன்னும் கூட இருக்குது கிராமங்கள்ல. நீங்க சொல்ற மோட்டிவ் எல்லாத்துலயும் தான் இருக்கு. இப்ப நம்ம வந்து நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, நீங்க அந்த பிசினஸ் வளர்ந்துறீங்க, அதே பிசினஸ் இன்னொரு ஆள் தொடங்கி அவரோட நம்ம வரணுன்ற எண்ணம் எல்லாம் இருக்கு. பிசினஸ்ங்கிறது வேற, அது வேற. இது வந்து பொருளாதாரத்தை ஈட்டுறது, அதுல போட்டி பொறாமைகள் இருக்கும். இது வந்து ஒரு ஊர்ல நடக்கிற நிகழ்ச்சி, 2 சமுதாயத்துக்கு இடைக்குள்ள ஒரு போட்டி வந்துருது. அதுக்குள்ள இது பொருளாதார பெருசா வரணும், நம்ம கெத்த காமிக்கணும். அது வந்து இதுவுமே ஒரு பொருளாதார வளர்ச்சினாலதான் வருது. நான் சொல்றேன், இப்ப எங்க ஒரே முறையில வந்து இன்னைக்கு இந்த வருஷத்துல எங்களுக்கு ஒரு 5 லட்சம் வருமானம் வருது. அப்ப நாங்க வந்து மக்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை சேமிச்சு வைக்கிறோம். அதை வந்து இதுல இருந்து இந்த வருஷம் ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு ஒரு நல்ல கலை நிகழ்ச்சி நடத்துவோம், மக்கள் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்த வருஷம் ஒரு 10 லட்ச ரூபாய் சேமிப்பு வருது. அப்ப நம்ம சென்னையில போய் சினிமாவில் நடிக்கிற யாராவது ஒரு ஆர்டிஸ்ட கூட்டு வந்து கலை நிகழ்ச்சி பெருசா நடத்துவோம். இது பொருளாதார வளர்ச்சி. அது பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி நீங்க பொறாமையா ஏன் பாக்குறீங்க? பொறாமையா பாக்கல, இந்த பொருளாதார வளர்ச்சிய இதுலதான் காட்டணுமா? அல்ல அப்படி இல்ல. இது வந்து மக்கள் கோயில் விழால பாட்டு கச்சேரி ஆடல் பாடல் தான் காட்டணுமான்னு கேக்குறேன். இது வந்து எங்களுடைய கெத்த காட்டுறதுக்காக இல்ல, எங்க மக்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக. ஒவ்வொரு குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப உள்ளூர்ல பாட்டு பாடுற பாடகருக்கும் இன்னைக்கு சினிமாவில பாடுற பாடகருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ நாங்க என்ன நினைக்கிறோம், இந்த வருஷம் பணம் கம்மியா இருக்கு, உள்ளூர்ல இருக்கிற பாட சொல்லுவோம், அடுத்த வருஷம் வருமானம் அதிகமா இருக்கு, சினிமாவில பாடக்கூடிய ஒரு பாடகர் வந்து பாட வைப்போம். அப்படிங்கிறது இது எங்களுடைய மகிழ்ச்சிக்காக செய்யக்கூடியதான். அதை நீங்க பொறாமையா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. பொறாமையா நம்ம பார்க்கல, அந்த மாட்டு சமுதாயத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களும் நம்ம வந்து எந்த சமுதாயத்தையும் இது வரைக்கும், நாடார் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த சமுதாயத்தையும் வந்து குறை சொல்லியோ எந்த சமுதாயத்தையும் புறக்கணிச்சு வாழ்ந்தது கிடையாது. இன்னைக்கு நாடார் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சன உறவு முறை கொண்டாடி உனக்கு வாழ்க்கை தரத்துல நீ வாழ்ந்து இருக்க ஒரே சமுதாயம் இன்னைக்கு நாடார் சமுதாயம் தான். இன்னைக்கு நீ கடை வச்சிருக்கோம்னா எல்லா கடைக்கு எந்த சமுதாயத்துக்காரங்க வராங்க பார்க்க மாட்டோம். யாரு வந்தாலும் சின்ன பையன் தம்பி வாங்க, அண்ணன் வாங்க, அக்கா வாங்க, பாட்டி வாங்க, தாத்தா வாங்க, இப்படி சொல்லி உறவு முறைகளை சொல்லி அவர்களையும் நம்மோட அரவணைச்சு போகக்கூடியதான் இன்னைக்கு நாடார் சமுதாயம். அப்படிதான் நம்ம சமுதாயம் இருக்கு. இப்படிப்பட்ட சமுதாயத்துல வந்து பிரச்சனை வந்துடும். அப்படி எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கலாம், அதான் தப்பே நடக்காம இருக்காது, எங்கேயோ ஒரு நடக்கத்தான் செய்யும். இன்னைக்கு அரசாங்கம் இருக்கு, எவ்வளவு சட்டங்களை வச்சாலும் சட்டத்துக்கு மீறி ஏதாவது தவறு நடக்கத்தானே செய்யுது, அப்படி இருக்கத்தானே செய்யுது. சரி, இந்த மனு வந்து சிஎம் செல்லுக்கு அனுப்பியிருக்கீங்க, மாவட்ட கலெக்டருக்கு அனுப்பியிருக்கீங்க, எஸ்பி டிஎஸ்பி கொடுத்துருக்கீங்க. கலெக்டரும் எஸ்பி என்ன சொல்றாங்க? இதுக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்தோம் கடந்த வாரத்துல. அவங்க ஒரே சொன்னாங்க, இது வந்து நமக்குள்ள சட்டம் கிடையாது, இது வந்து மத்திய அரசு போட்ட சட்டம், நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுதாங்க. தென்காசியில அன்னைக்கு டிஎஸ்பி நம்ம எஸ்பி பார்க்க போனோம், மாவட்ட கண்காணிப்பாளரை. ஆனா ஏடிஎஸ்பி தான் இருந்தாங்க. அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, நீங்க கண்டிப்பா இந்த ஆடல் பாடல்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க, அது வந்து கொஞ்சம் நாகரிகமற்று இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி போயிட்டு இருக்கனால அதை நீங்க தவிர்த்துருங்க. பாட்டு கச்சேரி நீங்க கேளுங்க, இருந்தாலும் அரசு ஒரு 10 மணி நேரம் அனுமதி கொடுத்துருக்கனால நாங்க அதான் செய்ய முடியும், இது எங்களை மீறிய செயலாக நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுதாங்க. அவங்க சொல்றாங்க ஆடல் பாடல் வேண்டாம், மத்த இதெல்லாம் வேண்டாம், அதுல வந்து கவர்ச்சிகள் அதிகமா இருக்கு, கிராமங்களுக்கு அது சரி வராது, பாட்டு கச்சேரி மட்டும் நடத்துங்க. அது உண்மைதான். அதாவது இன்னைக்கு கிராமங்கள்ல வந்து கவர்ச்சிகள் வைக்க கூடாதுங்கிறது நாங்களும் அதை ஒத்து போறோம். நானே அதை ஒரு கேள்வியா கேட்கணும்னு நினைக்கிறேன். சில கிராமங்கள்ல அந்த கோயில் திருவிழாக்கள்ல இந்த கரகாட்டங்கிற பேர்ல இன்னைக்கு நடக்கிற கூத்து இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா இருக்கிறவங்க எல்லாருமே தன்னோட குடும்பத்துல உள்ளவங்க, தன்னுடைய மனைவி, மக்கள், குழந்தைகள், பேரன் பேத்தி எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த கரகாட்டம் ஆடுறவங்க 2 கரகத்தை வச்சு ஆடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெட்டை அர்த்தத்துல பேசுறதும் பச்சை பச்சையா பேசுறதும், அவங்க மூமெண்ட்ஸும் ஆணும் பெண்ணும் மோதுற மாதிரி முட்டுற மாதிரி தூக்கி போடுறது, அது இதுன்னு ஒரு வல்கரான ஒரு கலாச்சாரமா இப்ப போயிட்டு. கரகாட்டம்ங்கிறது ஒரு பாரம்பரிய கலை, அது ஒரு விளையாட்டு எப்படி சிலம்பம் இருக்கோ அதே மாதிரி கரகாட்டம் வந்து ஒரு கலை. அத இன்னைக்கு வந்து கேவலமாக்கிட்டாங்களே. ஆனா அதையே வந்து அத பதிவு பண்ணி ஆட வைக்கிறாங்களே. அதாவது இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நீங்க சொன்ன மாதிரி தவிர்க்கலாம். ஆனா கரகாட்டத்துல இரட்டையர்த்தம் பேசுவது என்பது இன்னைக்கு மட்டும் கிடையாது. நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல கூட அந்த மாதிரி இரட்டையர்த்தங்களை பேசிதான் கரகாட்டம்னாலே
விடிய விடிய ஒரு சப்பரம் இருக்கும், சப்பரத்துக்கு முன்னாடி விடிய விடிய கரகாட்டம் ஆடுவாங்க. அங்க அன்றைய காலகட்டத்திலயுமே இரட்டையர்த்தங்களை பேசினாதான் கரகாட்டமே இருந்து கிராமங்கள்ல. இரட்டையர்த்தத்துல பேசுறவங்க அந்த காலத்துல வந்து பெரியவங்க கேட்பாங்க, தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு இது பேசுறாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல, இந்த இளைஞர்களுக்கு உடனே புரியும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு இருக்க வளர்ச்சி, நாகரிக வளர்ச்சி, டெக்னாலஜி வளர்ச்சினால புரியுது. அதனால அதை தவிர்க்கலாம். அதுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கல. நாங்க என்ன கேட்கிறோம் அரசுட்டு அப்படின்னா, நைட்டு வந்து ஒரு இன்னைக்கு சாமக்கொடைன்னு எல்லா ஊர்லயும் இருக்கு. நைட்டு 3 மணிக்கு தான் சாமக்கொடை கொடுப்பாங்க. அப்போ ஒரு காலத்துல என்ன 9 மணிக்கு பிறகுதான் நிகழ்ச்சி நடத்துவாங்க. நடத்தி ஒரு 12 மணி வரை நடத்திட்டு சாமக்கொடைக்கு எல்லாம் தயாராயிருவாங்க. இந்த மாதிரி இந்த சாமக்கொடை, அதாவது வழிபாட்டு முறைகளையே இன்னைக்கு அழிஞ்சுகிட்டு இருக்கு இதனால. ஏன்னா மக்கள் வந்து நினைச்சாங்க 9 மணி 10 மணி வீட்டுல தூங்கிடுவாங்க. சாமக்கொடை 3 மணிக்கு நடக்கும். பூசாரியும் குடும்பத்தை கோயில சேர்ந்தவங்க அது ஒரு 10-50 பேர் தான் நிற்பாங்க. ஒரு காலத்துல அப்படி நடக்கல. 9 மணி பேர் நிகழ்ச்சி நடத்துவாங்க, ஒரு 12-1 மணி வரை நடக்கும். பிறகு சாமக்கொடை தயாராகிறாங்க. இப்படி நினைச்சு இன்னைக்கு ஒரு வழிபாட்டு முறையே அழியுது இல்ல, தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் அதுவே இன்னைக்கு அழியுது இல்ல. அதுக்கு இது ஒரு காரணமா இருக்கக்கூடாது. இப்ப நீங்க சொல்றீங்க நீங்க இன்னைக்கு வந்து டான்ஸ் இருக்கா, டான்ஸ் இந்த மாதிரிலாம் அரைகுறை ட்ரெஸ் போட்டு ஆடுதாங்க, அதை தவிர்க்கலாம். அதுக்கு ஒரு கட்டுப்பாடே விதிக்கலாம். ஆடை கட்டுப்பாடோ இல்ல ஒரு ஏதோ ஒரு கட்டுப்பாடு வச்சு இல்ல இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு கூட சொல்லலாம். அது ஒரு விஷயம். நாங்க அதை கேட்கல. எங்களுக்கு சின்ன சின்ன கலை நிகழ்ச்சிகள், பாட்டு கச்சேரிகள் நடத்துவதற்கு நீங்க வந்து கால அவகாசம் கொடுங்க. 10 மணி டு ஒரு 12 மணி நேரம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க. அதுதான் நாங்க அரசை கேட்கிறோம். நாங்க தென்காசி மாவட்டத்திற்கு வந்து வெளிநாட்டுல இருந்து வந்த குடியேறி அகதி கிடையாது. இல்ல தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாடார் கிராமங்கள் எல்லாம் கரும்புலி கிராமங்கள்லாம் அந்த மாதிரி கிராமத்தவர்களும் கிடையாது. நாங்க வந்து ஒழுக்கமற்றவர்களும் கிடையாது. நாடார் சமுதாயத்துக்கு தான் திரும்ப சொன்னேன். நாடார் சமுதாயம் இன்னைக்கு என்னைக்குமே ரோட்ல இறங்கி போராடாது. ஆனா இன்னைக்கு வந்து சில பேர் ஏன் இன்றைய காலகட்டத்தில் வந்து போலீஸ் வந்து மற்ற சமுதாயம் நடத்தும் போது மைக் ஆஃப் பண்ணவோ இல்ல நீங்க முடிங்கன்னு சொல்லவோ ஏன் பகிரங்கமா சொல்ல மாட்டேங்காங்க அப்படின்னா, அவங்க போலீஸை போய் ஒன்னா சுத்தி நின்றுடுவாங்க, நாங்க நடத்துவோம் அப்படிம்பாங்க. ஆனா நாடார் யாரும் அப்படி வந்து பேச மாட்டாங்க, சரிங்க ஐயான்றுவாங்க. அதனால இங்க அதிகமான மிரட்டல்கள் இருக்குன்னு சொல்லணும். அது தவிர்க்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய நோக்கம் வந்து. சரி, இப்ப நீங்க மனு கொடுத்திருக்கீங்க, அரசுக்கும் கொடுத்திருக்கீங்க, காவல்துறை கொடுத்திருக்கீங்க, மாவட்ட கலெக்டர் கொடுத்திருக்கீங்க. கொடுத்தும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல, அதுக்கு பதில் இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போறீங்க? அதுதான் இப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தாச்சு, காவல்துறை கண்காணிப்பாளர் ஏடிஎஸ்பி பார்த்து பேசியாச்சு, தமிழக முதல்வருக்கும் சட்டத்துறை அமைச்சருக்கு 2 பேரும் உங்களை சமாதானப்படுத்தி முதலமைச்சராக அங்க கடிதம் கொடுத்தாச்சு. ஆனா இவங்க என்ன அதனால அடுத்த கட்டம் என்ன செய்யணும், இப்ப நம்ம நாடார் சமுதாய தலைவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, எல்லா தலைவர்களையும் நேரடியாக சந்திக்கிறோம். இப்ப என்ன தனபாலனாச்சு இருக்காங்க, தனபாலனாச்சு அண்ணாச்சி நீங்க வந்து இதுக்கு எங்களுக்காக நீங்க பரிந்துரை பண்ணுங்க கவர்மெண்ட்டுக்கு, இந்த கோரிக்கை நியாயமான ஒரு கோரிக்கைக்காக நீங்க வந்து இதுக்கு வந்து ஒரு கோரிக்கை கொடுங்க, அரசுக்கு பரிந்துரை செய்யுங்க, இந்த கோரிக்கையை நீங்க நடத்தி தரணும்னு சொல்லி நீங்க அரசு கேளுங்க. இதே மாதிரி மற்ற தலைவர்கள் ஒவ்வொரு தலைவர்களையும் நாங்க நேரடியா பார்த்து இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நாங்க சொல்லி ஒவ்வொரு தலைவரும் நேரடியாக சந்திச்சு இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் கேட்கறதுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பார்த்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பு சார்பா கையில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து ஆமா இது வேற யாராவது நாங்க முன்னெடுத்து செய்யறோம், எல்லாரும் வாங்க, நாங்க அவங்க கூட போறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இப்ப நீங்க பேசும்போது வந்து தென்காசி மாவட்டத்தை மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, நான் அங்க நடக்கவே எனக்கு 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 எது ரெக்கார்டிக்கெல்லாம் என்கிட்ட இருக்கோ அத்தனை பேச முடியும். இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டங்கள்ல இருந்து உரிமை வந்து உங்களுக்கு இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வரல. அப்ப அங்கெல்லாம் கரெக்டா நடக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அங்கேயும் இல்ல. ஆனா அது யாரும் வந்து சரி என்ன செய்ய அப்படின்ற மாதிரி இருக்காங்களா இல்ல எதுக்காக அப்படி இருக்காங்கன்னு தெரியாது. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு உள்ள குமுறல்கள் இருக்கு. நமக்கு இது யாராவது கேட்க மாட்டாங்களா, இதை யாராவது வந்து எடுத்து செய்ய மாட்டாங்களா நமக்கு அப்படிங்கிற ஒரு உள்ள குமுறல்கள் எல்லா ஊர்லயும் இருக்கு. அது வெளிப்படையா யாரும் கொண்டு வரல. இன்னைக்கு தமிழ்நாடு நாடார் உறவுமுறை கூட்டமைப்பின் சார்பா நாங்க வந்து நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள்லாம் சந்திச்சு இதுக்கு இங்க முடிவு தாங்கன்னு சொல்லி கேட்கணும் அப்படிங்க நாங்க முன்னெடுத்து நடக்கிறதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம்.